ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இப்போ வந்து நான் எப்பவும் போல் ஒரு சங்கிலி தையல் போட்டிருக்கேன். 2 லைன் போட்டு அதில் மேலேயும் கீழேயும் சங்கிலி தையல் போட்டிருக்கேன். அதை வந்து ஒரு பாக்ஸ் வந்து பிரிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ் வந்து ஒரே ஈவனாக பாக்ஸ் பிரிச்சுக்கணும். கட்டமாக இருக்கணும், ரொம்ப லாங்காக அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த அர்த்தத்தில் இருந்து சங்கிலி தையலை வெளியே எடுக்கிறோம். ஓகேவா? இங்கேருந்து எடுத்து அப்படியே கிராஸில் போய் ஒரு ஸ்டிச். அதே மாதிரி இந்த சைடு இப்போது என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன போடுறீங்களா, நான் போடும்போது இப்படி கிராஸில் போகிறீங்க. கிராஸில் போய் போட்டுட்டு இந்த சைடு வரும்போது இங்கே நோக்கி வரணும், இந்த சைடு வரும்போது இங்கே நோக்கி வரணும். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து லோடிங் ஸ்டிச்சு மெத்தடு தான். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து இந்த சைடு நோக்கி இப்போது இங்கே வந்து ஓரளவுக்கு நம்ம நெருக்கமாக போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் கலத்தமாக கொஞ்சம் இடம் விட்டு விட்டு போட்டிங்கன்னா அப்போது இங்கே வந்து நெருங்கிடும். இங்கே எந்த அளவுக்கு வந்துடும், இங்கே வந்து இங்கே கரெக்டாக வந்து நிற்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம எல்லாமே ஈவனாக ஒரே அளவுக்கு இங்கே எந்த அளவுக்கு நீங்கள் கேப் விடுறீங்களோ கேப்பெல்லாம் உடண்டா நெருக்கமாக இருக்கணும். ஓகேவா? அதனால் இங்கே எந்த அளவுக்கு நெருக்கி போடுறீங்களோ அதே அளவுக்கு இந்த சைடு அந்த மாதிரி போடணும். லோடு வந்து நம்ம வந்து லோடிங் ஸ்டிச்சு தான். ஆனால் என்னென்னா இது கிராஸில் போடும். ஓகேவா? இதே மாதிரி ஃபுல்லாக போடணும். இப்போது இங்கே அந்த சைடு நோக்கி போட்டுட்ருக்கோம், இங்கே இந்த சைடு. இப்போது நம்மளுக்கு வந்து அந்த சைடும் முடிஞ்சு இங்கேயும் ஈவனாக முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே இங்கே ஸ்ட்ரைட்டாக அப்படி கிராஸில். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அதே தான். இங்கே வந்து இந்த சைடு நோக்கி போயிட்டே இருக்கணும், அங்கே இங்கே நோக்கி வந்துகிட்டே இருக்கணும். இவ்வளோ தான் கிராஸில் போட்டுட்டு அந்த கிராஸில் இருந்து ஒரு சைடு இங்கே ஒரு சைடு அங்கே அந்த மாதிரி போடணும். ஓகேவா? நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்து ஆரி ஒர்க்கு கற்றுட்டு இருக்கவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி மாற்றி நான் இந்த 4 பாக்ஸையும் முடிக்கிறேன். ஓகேவா? முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து நான் இதை முடிச்சிட்டேன். இப்போ வந்து 2 சைடுமே நம்ம சங்கிலி தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம ஒரு ஒர்க்கு முடிச்சிட்டோம்னா ஃபினிஷிங்காக கண்டிப்பாக சங்கிலி தையல் போட்டு தான் அதை முடிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நான் வந்து இப்போது 2 சைடுமே சங்கிலி தையல் போட்டு முடிக்கிறேன். இப்போது 1 சைடு முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட்டு அந்த சைடும் போட்டு முடிச்சுட்டு ஓகே, இப்போது நம்ம 2 சைடும் சங்கிலி தையல் போட்டு முடித்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வேறு ஒரு கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெட் கலரில் த்ரெட் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம சங்கிலி தையல் வந்து இந்த இடத்துல சங்கிலி தையல் போட்டிருக்கோணும், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 2 சங்கிலி தையல் எக்ஸ்ட்ரா போய் அது பக்கத்தில் மறுபடியும் வந்து அந்த 2 இது சேர்ந்து வருது இல்லையா, அந்த இடத்துல சங்கிலி தையல் போடணும். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரே கலர் போட்டிங்கன்னா அது வந்து எடுப்பாக தெரியாது, அதனால் வேறு கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சங்கிலி தையல் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த இதில் கொடுக்கும்போது இங்கேருந்து அந்த நூலை கொஞ்சம் அங்கே தள்ளி அந்த நீடியில் வச்சு அதை தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து மறுபடியும் நீடியில் வச்சு கொஞ்சமாக தள்ளிட்டு அதில் சங்கிலி தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. ஓகேவா? பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு வந்து ஏதாவது நம்ம ஒரு கழுத்து சுற்றி போடும்போதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டிச் வந்து நான் சொல்லி கொடுத்தது மாதிரி நீங்கள் ஒரு லைனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அம்பர்லா வரைஞ்சிக்கிறேன். இதுலேயும் நீங்கள் போடுங்க. ஓகேவா? இந்த அம்பர்லா ஷேப்பில் கண்டிப்பாக போடணும். பாருங்கள், இந்த மாதிரி லைன் போட்டு இதில் இந்த மாதிரி பாக்ஸாக போட்டுக்கோங்க. நான் வந்து அம்பர்லா வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து அம்பர்லா இல்லை வேறு ஏதாவது ஒரு பிக்சர் வரைஞ்சா கூட ஓகே தான். ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே பிக்சர் போடணும். பிக்சரை குட்டி குட்டியாக போடாதுங்க, பிக்சரை கொஞ்சம் பெருசாக போடுங்க. ஓகேவா? நீட்டாக பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேளுங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அந்த மாதிரி கட்டமாக போட்டு முடிக்கணும். ஓகேவா? முடிச்சுட்டு எந்த டவுட்னாலும் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகே, பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.